வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். இன்றைக்கான மார்னிங் அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பாருவோட விஷயம் தாங்க. நேற்று பாரு வந்து ரொம்ப தையத்தக்கான்னு குதிக்கும் போதே ரொம்ப ஹாப்பி மூட ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் போதே நினச்சோம் இவங்க வகையாக ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி மாட்டியிருக்காங்க. இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பட்டனை போடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும், எங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நேற்று பார்த்தீங்கன்னா பாரு வந்து நாமினேட் ஆகலைங்க. அதனால் ரொம்ப ஹாப்பி. அவங்களுடைய ஸ்வீட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே ஹாப்பினஸோட கம்ருதீனோட மைக்கை மறைச்சிட்டு மைக்கை கழட்டி விட்டுட்டு பேசினாங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து பிக் பாஸ் வான் பண்ணாரு, ஏன் விஜேஸும் வான் பண்ணாரு. இவங்க எப்பெல்லாம் வந்து கம்ருதீனோட சேர்றாங்களோ அப்பெல்லாம் இது மாதிரி தவிர தெரிந்தே தான் பண்ணுறாங்க, தெரியாமல் இல்லை. அந்த ஹைப்பரில் அவங்க பண்ணிடுறாங்க. ஆனால் எத்தனை தடவை தான் பிக் பாஸும் சொல்லுவாங்க இவங்க இது மாதிரி நடந்துக்கிறது இவங்களோட நேமையே ஸ்பாயில் பண்ணுது. இவங்களுக்காக வெளியில் எத்தனை பேர் பேசுகிறோம், இவங்க நல்ல கேம் பிளேயர்ன்றதுனால தான் இவங்களுக்காக பேசுகிறோம். ஆனால் வந்து இவங்க கிட்ட அந்த ஒரு ஒழுக்கமாக, இதுவும் ஒரு ஒழுக்கத்தை சார்ந்த விஷயம் தானே. இது மாதிரி பேசக்கூடாதுன்னா நீங்கள் எது பேசினாலும் அது கண்டென்ட்டாக போகணும்னா நீங்கள் தைரியமாக அப்போ பேசுங்க. அப்போது உங்களுக்கே தெரியும்ல, நீங்கள் அப்போ தப்பாக பேசுகிறீங்கன்னா அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணணும்ல. அதுக்காக தான் அங்கே உங்களுக்கு வந்து மைக்கே கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்குது அவங்களுக்கு. அடுத்தது அவங்க அடிக்கடி கேட்குறாங்க, பிக் பாஸ் எனக்கு ஒரு அரை மணி நேரம் மைக் இல்லாம பேசணும். அப்படி பேசி அங்க ஒன்றும் கிழிக்கிற வேலை கிடையாது. வெளியே போயிடுமா, வெளியே போய் எங்க வேணா கிழிச்சு சொல்லணும். வெளியில போனாங்கன்னா இவங்க என்ன வேணா பேசிக்கலாம். இப்போ இங்க வந்து அதுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, இவங்களே அவங்களுடைய இதுவை வந்து நல்ல ஒரு விஷயங்களை வந்து லூஸ் பண்றாங்க அப்படின்றது தோணுது. ஸோ பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து மார்னிங்கும் வந்து இவங்க இதே மாதிரி தான் மைக்கை மறைச்சிட்டு இவங்களும் கம்ருதீனும் பேசுறாங்க. உடனே பிக் பாஸ் என்ன பண்றாரு, எவ்வளவுதான் அவர் பொறுத்துப்பாரு. அவர் என்ன பண்ணிட்டார், எல்லாரும் சாப்பிடுற விஷயங்களை இதை நாங்கள் நேத்தே எதிர்பார்த்தோம். ஏன்னா இவங்க ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப லேவிஷாக உள்ள செலவு பண்ணுறாங்க. இன்றைக்கி கனி பார்த்தீங்கன்னா ஒரு மஷ்ரூம் பிரியாணி பண்ணிவிட்டு தயிர் ரைத்தா பண்ணுறாங்க, அப்புறம் வந்து முட்டை பண்ணுறாங்க, அப்புறம் அது மீறி கத்திரிக்காய் பண்ணுறாங்க. எப்போல்லாம் கனி உள்ளே வராங்களோ அவங்களுக்கு வந்து அந்த இருக்கிறதுக்கு மீதி கொஞ்சம் எடுத்து வச்சு பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை. இருக்கிறத எல்லாத்தையும் போட்டு சாப்பிடுங்க. ஏன்னா நல்ல பேர் கனி எப்போல்லாம் கிச்சனுக்குள்ளே வராங்களோ அவங்க வந்து ஸ்கோர் பண்ணணுன்றதுனால இது மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க. நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் இத்தனை சீசனில் வந்து ஃபுட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தருவாங்க, ரொம்ப அளந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த பாரு செஞ்ச அந்த மைக்கு மறைச்ச விஷயத்தை வச்சு பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, முட்டை, பால், அப்புறம் வந்து டீ தூள், இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப இது இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது இல்லையா. இந்த விஷயத்தெல்லாம் என்ன பண்ணாரு, ஸ்டோர் ரூமில் கொண்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணுறாரு பிக் பாஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து டென்ஷன் ஆகுது. ஆனால் வெளியில் யாருமே காமிச்சிக்கலாம். ஆனால் கன்னியோட ஃபேஸ்லாம் திரும்ப வில்லி ரூபம் எடுத்துட்டாங்க. ஒரு 2 நாள் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. ஏன் அமைதியாக இருந்தாங்கன்னா ஆதிரை சொன்ன விஷயம். ஆதிரை வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்கக்கிட்ட, நீங்களும் எஃப்ஜேவும் கனி எஃப்ஜேன்றது அக்கா தம்பி மாதிரி போல வெளியில் வேறு மாதிரி போகுதுன்னு சொன்னதையும் அதை ஆல்டர் பண்ணுறதுக்காக விக்ரம் கிட்ட அங்கங்கே உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் 2 நாள் கொஞ்சம் சட்டிலாக இருந்தாங்க. இப்போ பாரு மேட்டர் கிடச்சிச்சு, அவங்க வந்து அப்படியே பூம் பண்ணுவாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா அடுத்த சபரியும் வந்து இதை அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை வச்சுட்டு இந்த வாரம் ஃபுல்லாக கண்டென்ட் கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த நேரத்தில் பிக் பாஸும் ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாரு நிஜமாக அவங்க தப்பு பண்ணிட்டாங்க தான். ஆனாலும் அங்கங்கே போயிட்டு அவங்க வந்து கேமரா முன்னாடி அவங்களோட ஒப்பீனியன், அதாவது அவங்க சாரி சொல்கிற விதம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கண்ணில் வரக்கூடிய நம்ம பார்க்கணும், தப்பு வேற தவறு வேற. தவறுன்றது வந்து தெரியாமல் செய்யுது, இது தப்பு தெரிஞ்சு பண்ணுறதை வந்து நாங்களாக இருந்தாலும் மன்னிக்க தான் மாட்டோம் தாங்க சொல்லலாம். ஏன்னா கமருதீன் வந்து வேறு மாதிரி சீனை போட்டு ஒரே வாட்டி கேட்டு போயிட்டான். ஆனால் பால் வந்து 1000 வாட்டி கேட்டாலும் அது தப்புன்னு தெரியும். அதை தெரிஞ்சு பண்ணால் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டை நீ ஏற்று தான் ஆகணும். ஆனாலும் ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்க, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு என்பது தவறி செய்வது, தப்பு செய்தவன் திருந்த பார்க்கணும், தவறு செய்தவன் வருந்த பார்க்கணும். இப்படி தாங்க வந்து முடியுது. ஏன்னா இது தெரிஞ்சு வந்து பார்வதியும் சரி கமருதீனும் செய்கிறாங்க. இதை வந்து உண்மையிலேயே வந்து அவங்க வந்து நடிக்கிறாங்களா இல்லை பிக் பாஸ் அந்த ஆக்டிங் பண்ணுறாங்களா, அதுக்கு நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு பாரு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு வருந்தி அவங்களுடைய செஞ்ச தவறுக்காக தெரிந்தே செஞ்சிட்டேன் அப்படின்றத அங்கங்கே கேமரா முன்னாடி அவங்க மன்னிப்பு கேட்குறத பார்க்க முடியுது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு வர அந்த கண்ணீரை எப்போவுமே வந்து அவங்க
ஈஸியாக அழுதுற மாட்டாங்க, அதை வெளிப்படுத்திக்கவும் மாட்டாங்க. எவ்வளோ காயப்பட்டப்போ கூட இப்போவும் அவங்களுக்கு அதே சூழ்நிலை. அவங்களே சொல்கிறாங்க, இந்த 10 வாரங்களில் நான் கடந்து வந்தது எவ்வளோ ஸ்ட்ரகிள்லாம் இருந்தது, ஆனாலும் இப்போ வந்து நான் இப்படி பண்ணிட்டேனேன்னு அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறது. ஏன்னா நண்டு கொளுத்தா வலையில் தங்காதுன்னுவாங்க. அந்த மாதிரி பார்வதிக்கு ஒவ்வொரு வாட்டி நாமினேட் பண்ணாதான் அறிவு வரும் போல இருக்கு. நாமினேட் பண்ணாமல் இந்த வாட்டி வந்து தப்பிச்சோமே, இதில் வந்து எப்படி வந்து தன்னுடைய இதுவை வந்து டெவலப் பண்ணுறது இல்லாமல் மைக்கை மறைக்கிறது, மைக்கை அவுக்கிறது, இதெல்லாம் வந்து அநாகரிகமான செயல் தாங்க. நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஆமாம், தவறு செய்கிறது இயல்பு தான். ஆனால் அவங்க இப்போ வருத்தப்பட்டு சொல்கிறாங்க, இனிமேல் இது மாதிரியான தவறு நடக்காதுன்றத அவங்க சொல்லி ப்ராமிஸ் மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் கம்ருதீன் வந்து அப்படியே ரொம்ப லேசாக எடுத்துக்கிட்டு தான் இருக்கார். ஒரு தடவை கேட்டார், அதோட அவர் பாட்டுக்கு அரோரா வந்து இதில் குளிர்காய ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கேயோ பற்றி எரிஞ்சதுன்னா நடுவில் ஒருத்தருக்கு கொண்டாட்டன்ற கதையாக அரோராவுக்கு ரொம்ப கொண்டாட்டம். இந்த இடத்துல வினோத் வந்து பேசுகிறத பார்க்க முடியுது கம்ருதீன்கிட்ட. அவள் தான் வந்து மைக்கை கட்டிட்டா உனக்கு எங்கே போச்சு அறிவு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாரு சொன்னாங்க, எப்படியா இருந்தாலும் இந்த தப்பு எந்த தப்பு பண்ணாலும் பார்வதி என்னை மட்டும்தான் பார்வை மட்டும் தான் கேட்பாங்க, அவனை கேட்க மாட்டாங்கன்றதை அவங்க அழகாக சொல்கிறாங்க. எந்த இடத்துலையுமே ஆண்களுக்கு வந்து அந்த எந்த இதுவுமே பேச மாட்டாங்க, பெண்களை தான் கேட்பாங்க. அதனால தான் பெண்கள் எப்போவுமே வந்து நம்ம வந்து ஒரு கான்ஷியஸோடு இருக்கணும். இந்த இடத்துல டக்குன்னு இப்போ பாருங்கள், வினோத் வந்து அப்படியே பாரு மேலே பிளேட்டை போடுறாரு. உடனே வந்து இவங்க என்ன கம்ருதீன் ஆமாம் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு அமைதியாக தான் இருக்கார். அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்காக அவர் நிற்கலை. எந்த இடத்துலையுமே கம்ருதீன் பாருக்காக நிற்கவே இல்லை. பாரு அவர் வந்து உங்கள் கூட ஜாயின் பண்ணி விளையாடும் போதெல்லாம் உங்களுக்கு கெட்ட பேர் ஆகுது, நீங்கள் உங்கள் கான்ஷியஸை உங்களுடைய அந்த செல்ஃப் கண்ட்ரோலை நீங்கள் இழக்கிறீங்கன்னு தெரிய வரும்போது நீங்கள் தனித்து நின்று கேம் விளையாடுங்க. டைட்டில் பக்கம் நெருங்கிட்டு வரீங்க, ஆனாலும் இதை தவிர மேலே மேலே வளர விடாதீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்ல தோணுது. பார்க்கலாம் இனிமே பாரு எப்படி நடப்பாங்க அப்படின்றத. அதே மாதிரி பிக் பாஸ் வந்து எடுத்த பொருட்களை எல்லாம் திரும்ப கொடுப்பாரான்னு பார்க்கலாம். அப்படி இருந்தாலும் இவங்கெல்லாம் இதை வச்சுட்டு அடுத்த தடவை நாமினேட் பண்ணுறதுக்கும் இப்போ வந்து அந்த கோர்ட் டாஸ்க் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயும் அவங்களுடைய எல்லா வன்மத்தையும் போடுவாங்கன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் பாரு வந்து எப்படி எதிர்கொள்ளுவாங்கன்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்லை, ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உண்மையிலேயே வந்து பாருலாம் பனிஷபிள் தான் சொல்லணும், கமருதீன் பனிஷபிள் தான். ஆனால் என்ன பண்ணியிருக்குன்னா, இப்போ இவங்களால வந்து எல்லாருக்குமே கிடைக்க வேண்டிய அவங்க ப்ரொவிஷன் கிடைக்கலன்னும் போது பிக் பாஸ் ஒன்று பண்ணணும். என்னன்னா எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும். இவங்க 2 பேருக்கும் வந்து சோறு தண்ணி இல்லாமல் விடணுங்க. அப்போதாங்க ஜெயில் இல்லாமல் ஜெயிலில் இருக்கணுங்க. அவங்களும் அதை வந்து சொல்கிறாங்க, பரவாயில்ல, ஏன்னா எனக்குன்னா கூட பரவாயில்ல, மற்றவங்களுக்கு வந்து இந்த டீ காஃபிலாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனால் தயவு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க சொல்கிறத கெஞ்சறத பார்க்க முடியுது. கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவங்க செய்த தவறுக்கு இது கரெக்டான பனிஷ்மெண்ட்டு தான். அப்போ தான் திரும்பவும் இவங்க இது மாதிரி செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் பேசி பேசி விட்டுட்டாரு. இனிமே வந்து இப்படி ஆக்ஷன் இறங்கினா தான் அவங்களுக்கு வந்து அவங்க பண்ணுறது பெரிய தப்பு அப்படின்றது தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.